தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகும்? அதாவது கடந்த ஒரு 7-8 மாதங்களாக எந்த கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாம கை கழுவி விட்டுருச்சவங்களை. இதுவரைக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியம் அமையக்கூடிய யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகிற யோகம் வந்துடுது, குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் வந்துடுது. கிரகங்கள் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் பொழுது அதை கரெக்டான முறையில் இவங்க பயன்படுத்தி கொள்ளணும். ரொம்ப காலமாக போட்ட திட்டங்கள் நடக்கலைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தொழில் ரீதியாக எந்த ரூபத்திலேயாவது இதெல்லாம் அவங்களுக்கு சக்சீட் ஆக போதும். 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை. பெரிய பெரிய தலைமை பொறுப்புகளுக்கு பெண்கள் வருவார்கள், கடகராசி பெண்கள். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதுமா இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதா இருக்கட்டும், நம்மளோட ராசிக்கு என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த வாட்டியாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் பொது பலன்களாக பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். 3 பேர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்குமா? உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நேயர்களுக்கு வந்து இந்த பராபவ வருஷம் நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வருஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோம்மா. கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? ராமலிங்கம் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்பீங்கல்ல, இருக்கிறதுலயே 12 பேர்ல யார் நல்லா இருக்குன்ட்டு. அந்த இடத்தை அலங்கரிக்கிறதுல இவங்களும் ஒருத்தர். அதாவது கடந்த ஒரு 7-8 மாதங்களாக எந்த கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாம கை கழுவி விட்டுருச்சவங்களை. ஒரே கமெண்ட் கீழ அதிகமா என்னென்ன படணுமோ அவஸ்தைப்படணுமோ, அது உடல் ரீதியாக, உள்ளத்தின் ரீதியாக, பொருளாதாரத்தில், குடும்ப ரீதியாக, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதில் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுலேருந்து இப்போ விடுபட்டு வெளியில் வர்றாங்க. இந்த வருடம் நிச்சயமாக அவர்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். குறிப்பாக இந்த இளம் பிள்ளைகள் உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான இடங்களில் சீட்டு கிடைக்கும். இப்போ நீட் எழுதுகிறவங்க, அதை விட இன்னும் பெரிய படிப்பு படிக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்க ஆசைப்படுறவங்க, ரொம்ப காலமாக போட்ட திட்டங்கள் நடக்கலைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தொழில் ரீதியாக எந்த ரூபத்திலேயாவது இதெல்லாம் அவங்களுக்கு சக்சீட் ஆக போதுப்போம். அவ்வளவுக்கு பிரமாதமான முன்னேற்றங்கள். அந்த சுயமரியாதையை வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் இது. எல்லாரும் இவங்களை பார்த்து அப்படின்னு சொன்னது போய் இப்போ ஐயா வாங்கன்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் வரும். வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ இன்னொரு வீட்டுக்கு முதலீட்டாக போய் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனை மண் சேர்க்கையெல்லாம் இதில் வரக்கூடியதாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய சொத்து பத்துக்களை எல்லாம் அளந்து பார்த்து சண்டை சச்சரவெல்லாம் போய் நிறைய பேர் பார்த்து அண்ணன் தம்பியை கோட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி அது சமரசமாகி சொத்துக்களை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் இந்த பகைகள் மறைய ஆரம்பிக்கும். அதே போல் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தினால நிச்சயமாக இவங்களுக்கு வெளிநாட்டு பயணம், நீண்ட தூரத்து பயணம், யாரென்று தெரியாத மக்களின் உதவிகள் கிடைப்பது. இது வரைக்கும் எனக்கு அமெரிக்காவுக்கு போய் விசா கிடைச்சேன் சார், இப்போ அவனா கூப்பிட்டு கொடுத்துட்டான் சார், லாட்டரியில் விழுந்துருச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? இப்படிப்பட்ட தகவல், இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மகிழ்வான கொண்டாட்டமான குதூகூலமான காலத்தை இந்த பராவ வருஷத்தில் கடகராசிக்காரங்க பரிபூர்ணமாக என்ஜாய் பண்ணுவாங்க. கூடவே அவங்க சொந்த ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா உண்மையாக இதெல்லாம் நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள். ராமலிங்கம் சார் சொல்லியிருந்தாரு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்க போறாங்க கடகராசி அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருக்க போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? ஆமாம், பாவம் இவர் 7 மாதம் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த கண்டக சனி வந்து, அஷ்டம சனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயே அவங்க கஷ்டப்பட்டது தான். ஏன்னா எந்த காயம், இந்த காயை நகுத்துனா நமக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க எப்படி நகர்த்தினாலுமே ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு ஒரு கோளாறாக கொடுத்து நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் குடும்பத்தில். அதிலிருந்து கண்டிப்பாக இந்த பராபவ வருடத்தில் வெளியில் வருவாங்க. பட் ஸ்டில் கேது மாறுற வரைக்கும், நவம்பர் மாதம்தான் கேது மாறுறாரு, அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள், சில பிரச்சனைகள் குடும்பத்தில் எல்லாருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அவங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவும் நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது. எப்போவும் நம்ம சொல்கிற மாதிரி கிரகங்கள் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் பொழுது அதை கரெக்டான முறையில் இவங்க பயன்படுத்தி கொள்ளணும்.
நமக்கு இப்போ ஒரு நல்ல வேலை வருது அப்படின்னா அது அவங்க மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளியூர் போகணும் அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன் கிடையாது. அவங்க கஷ்டத்தையும் அவங்களோட இதையும் மனசுக்குள்ளேயே வச்சு அவங்களே புலம்புவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மற்றவங்கள்ட்டையும் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லலாம். மற்றவங்க அட்வைஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது வரக்கூடிய நன்மைகள் இன்னும் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்கு கிரகநிலைகள் அவங்களுக்கு காத்திருக்கும். ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் ஒரு டப்பாவில் போட்டு அவங்கள டைட்டாக அடைச்சி வச்சு திறந்து விட்டால் ஒரு ஃப்ரீடம் என்ஜாய், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரீடம் அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பொதுவாக இந்த கண்டக சனி அஷ்டம சனிலெலாம் ஒரு சிறை பிடித்த ஒரு காலம் மாதிரியே இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு நம்ம அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதோ, அந்த ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அதிலிருந்தெல்லாம் விடுபடும் போது இவ்வளோ வருஷம் நான் இந்த இண்டிபெண்டன்ஸை என்ஜாய் பண்ணாமல் போயிட்டேன்னு நிறைய பேருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு பராபவ வருஷம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். கடகராசிக்கு திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் இந்த சுய தொழில், அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ செட் ஆகும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? கடகராசிக்காரங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கையை அணுகக்கூடியவங்க, பிறர்கிட்ட அன்பு காட்டுறதுல ரொம்ப வல்லவங்க. அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய யோகம். பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே ராசிக்குள்ளே வரார். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுக்கிறோம், அவள் திருமணமாகிறதுக்கு எழுதும் போதே சௌபாக்கியவதி அப்படின்னு எழுதுகிறோம். அந்த சௌபாக்கியமாக வாழ்க்கை அமையுமானா இந்த பராபவ வருஷம் ஒரு பெரிய யோகத்தை, சௌபாக்கியத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறது. அப்படின்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், பெண்களுக்கு மிக உயர்வான ஆண்டாக நான் இதை பார்க்குறேன். 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை. பெரிய பெரிய தலைமை பொறுப்புகளுக்கு பெண்கள் வருவார்கள், கடகராசி பெண்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். ஒன்று தனகாரகன் குருவுடைய வருகை, இன்னொன்று 2-11 அதிபதிகளுடைய சேர்க்கை. இதெல்லாம் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி, பிஸ்னஸ் வளர்ச்சி. பெண் தொழில் முனைவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. அதுவும் பாக்கியஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்துட்டார். இந்த வேலை கிடைக்க நான் என்ன பாக்கியம் பண்ணினேனோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபாரினில் வேலை, நல்ல சம்பாத்தியம், இதெல்லாம் இருக்கும். நிறைய தங்கம் வாங்குறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பெருகும். இது வரைக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியம் அமையக்கூடிய யோகம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகிற யோகம் வந்துடுது. குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் வந்துடுது. இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் அப்படின்னு இவர்கள் நினைத்தார்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகுது. அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்தில் சில அக்கறையும் தேவைப்படுது. அந்த ரோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு வரார், உச்சமடைகிறார் அப்படின்னு சொன்னால் கூட ரோகாதிபதி. ஆகவே இந்த இதயத்தில் இந்த சதை அடைப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இவர்களெல்லாம் கூடுதல் கவனமாக இந்த கடகராசிக்கு இருந்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். நல்ல வேலை கிடைக்கும், பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி வரும், குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், சந்தோஷமான சூழ்நிலைகள் எப்போவுமே இருக்கும். ஆனால் இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக, அம்மா சொன்ன மாதிரி 5 ஆண்டுகளாகவே இவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு மனசில் வருத்தமே இருந்து பழகிட்டாங்க பாருங்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும். அப்போ மனசுக்குள்ளே அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. அதை விட்டு மீண்டு வரணும், நல்லா இருக்குங்கிற செய்தியை மனசில் பதிய வச்சுட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். பராபவ வருஷம் மகிழ்ச்சியான பாக்கியமான ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு.